கோல்டு வாட்டர் குடிச்சா கோல்டு பிடிக்கும். இதை மித்துன்னு சொல்ல முடியாது, ஃபேக்ட்னும் சொல்ல முடியாது. கோல்டு வாட்டர் குடிக்கிறதுனால டைரக்டா கோல்டு எல்லாம் பிடிக்காது. நம்மளுடைய பாடியோட இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம கோல்டு வாட்டர் குடிக்கும் போது அந்த லோக்கலைஸ்ட் ஏரியாவை இம்யூனிட்டியை லோ பண்ணி இன்னும் அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸை ஜாஸ்தி பண்ணும். மழையில நனைஞ்சாலே கோல்டு பிடிக்கும். மழையில நனைகிறதுனாலலாம் கோல்டு பிடிக்காது. அந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷன் நம்ம உடம்புல ஆல்டர் பண்ணும். அந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷன் ஆல்டர் ஆகிறதுனால பாடியோட இம்யூன் சிஸ்டம், பாடியோட மெட்டபாலிசம் மாறுறதுனால நமக்கு அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் லோடெல்லாம் அதிகமாயிட்டு கோல்டா தெரியும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே கோல்டு ரொம்ப மோசமாயிடும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்டெல்லாம் மோசமா ஆகாது. ஐஸ்கிரீம் சாப்பிட்றது லோக்கலைஸ் இன்ஃப்ளமேஷன் இருக்கும் போது சாப்பிட்றது நல்லது கிடையாது. ஸ்வெட்டர் போட்டா கோல்டு கியூர் ஆயிடும். இது பெரிய மெத்து. இது ஸ்வெட்டர் போட்டா கோல்டெல்லாம் சரியாகாது. ஸ்வெட்டருங்கிறது ஒரு பாடியை வார்மா வச்சுக்கிறதுக்கான ஒரு க்ளோத், அவ்வளவுதான். கோல்டு இருந்தா ஆன்டிபயோட்டிக் போட்டா சரியாயிடும். இதுவும் மெத்து தான். ஆன்டிபயோட்டிக்ங்கிறது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் கொடுக்கறது. ஸோ இதனால நமக்கு சரியாகுங்கிறதெல்லாம் கிடையாது. ஜிஞ்சர் ஹனியை சேர்த்து சாப்பிட்டா கோல்டு சரியாயிடும். நல்லது. இது மித்துன்னு சொல்ல முடியாது, ஃபேக்ட்னும் சொல்ல முடியாது. இஞ்சி ஹனி குடிக்கிறதுனால கோல்டெல்லாம் சரியாகாது. த்ரோட்டை கொஞ்சம் சூதனிங்கா வச்சுக்கும். ஒரு அடிஷனல் இம்யூனிட்டி அண்ட் ஒரு பூஸ்டிங் கொடுக்கும் நமக்கு.